வணக்கம், நான் சகின். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் இப்போ நிற்கிற இடம் வந்து போமம்பில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். கனடாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமான சினோ. ஒரு தரமே வந்து வெளியில் போகவே முடியாத அளவுக்கு சினோ வந்து கொட்டி கொண்டு இருக்குது. கார்கள் எல்லாமே வந்து சுற்றுது. இங்கே பாருங்கோ எப்படி இருக்காண்டு. இது இந்த காரை இப்போ வெளியில் எடுத்துக்கொண்டு போயிடலாம் கிடக்குன்னு சொன்னால் வலிக்கிறது வந்து இப்பான் வலிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி அதிகாலையிலேருந்து சினோ வந்து கொட்டி கொண்டே இருக்குது. 7 மணி மட்டும் இன்றைக்கு கொட்டுமென்னு சொல்கிறாங்க. ஸோ அதால் தொடர்ந்து சினோ கொட்ட போகுதுன்றதால பெருசாக ஒரு தடவை வந்து வலிக்கவும் இல்லை. அதை தாண்டி நேற்று வந்து கிறிஸ்மஸ். ஸோ அதால் எல்லாரும் வந்து ஹொலிடேயும் இன்றைக்கி அந்த காரணத்தாலேயும் வந்து பெருசாக வந்து சினோக்கள் வந்து ரோடுகளில் வந்து வலிக்கவே இல்லை. ஸோ அதால் வந்து ஒரு டவுமே வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் அடைபாட்டி இருப்பி நம்ம நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பாக்ஸிங் டே வேறு எல்லாமே சொதப்பி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாக்ஸிங் டே ஏண்டா கனடாவில் சேல்ஸுக்கு நிறைய சேல் போடுவாங்க நிறைய கடைகளில். ஸோ அப்போ நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணியிருப்பினோம். ஆனால் எல்லாத்தையும் வந்து தலைகளாக மாற்றிப்பட்டது இந்த பேர். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நான் அப்படியே இது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். கொஞ்சம் கிளிப்ஸோட சின்ன சின்ன இடங்கள் எப்படி இருக்குண்டு. இது ஒரு பிளாஸா நாங்கள் நிற்கிறது. இந்த இடத்துல வந்து கூட நிற்கிறது. ஓகே, இப்போ அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. கதைக்கவே எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது சினோன்ற இது. காரை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறேன். நான் அங்கே போக முடியுமா தெரியா. அதோட இங்கே காரை கீழே பாருங்க எப்படி எல்லாம் ஊற்றியாண்டேன். இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்தால போகவே முடியலை. வெளியில் பயணம் செய்கிறார்கள் இந்த வீதமும் வந்து சரியான குறைவாக இருக்குது. Oh my god. நான் பாருங்க எப்படி இருக்காண்டு. கனடாவே வந்து தெலகுலா மாறிட்டு. ஒரு சில வீதிகள் மட்டும்தான் வலிச்சிருக்கணும். அதுவும் இப்போ தான் வலிக்கணும். அப்போது இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் பகலண்ட பண்ணால் தெரியலை. இப்போ 2 உடனே இன்னும் பயணம் செய்கிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் இந்த இடத்தையெல்லாம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற வீதிகள் கொஞ்சம் வலிச்சிட்டினம். இது இங்கால இருக்கிறதும் வந்து ஒரு பிளாஸா தான். இதுக்குள்ளேயும் வந்து போக முடியாது. என்ன சொன்னால் சின்ன வந்து இங்காலேயும் வந்து கூடவா தான் இருக்குது. இப்போ இந்த பக்கத்தால் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஆனால் உண்மையாக சரியான டேஞ்சர் இந்த டைமில் நாங்கள் ட்ரைவிங் பண்ணுறதுன்றது. நிறைய பேர் இப்போ எனக்கு வீடியோக்குள்ளே கமெண்டில் பேச போகிறீங்க. ஐ நோ, பட் இதை காட்டத்தானே வேணும் எல்லாருக்கும். உண்மையாக கனடாக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் இப்படி சினோ கொட்டுமெண்ட் தெரியும். ஆனால் இவ்வளோ சினோ கொட்டுமெண்ட்றது வந்து இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும். பாருங்கோ இந்த பக்கம் இப்படி உமிச்சு விட்டு கிடக்காண்டு. இந்த சினோக்களை வலிச்சு ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டு கிடக்கு. ஓ மை காட். இந்த வலிச்சு கொண்டே இருக்கணும். 6:13 7 மணிக்கு தான் சினோ நிற்குமென்னு சொன்னவங்க. இப்போவே கொஞ்சம் நின்றுட்டுது. சினோ வந்து இன்றைக்கி இந்த ஃப்ரீசிங் மாதிரி மற்ற காற்றும் வந்து கூட. அதால் தான் சரியான போக்குவரத்துக்கெல்லாம் சரியான சிரமம் ஆகிட்டு. ஒரு தடவை இப்படி கொட்டுமெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பாக்ஸிங் டே எல்லா கடைகளுமே வந்து விரிச்சோடி போய் இருக்கு. இப்போ நாங்கள் டிம் ஹார்டன் அன்றைக்கி வந்திருக்கோம். பார்ப்போம் நடக்க. இன்றைக்கி டிம் ஹார்டன் இந்த இதுக்குள்ளே போகலாமோ தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஸ்டோரிங் எல்லாம் கொஞ்சம் சும்மா சுற்றுது. ட்ரை-த்ரூவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை-த்ரூவே இல்லையா பாருங்க. க்ளோஸ் பண்ணிட்டுனா ஓகே. டிம் ஹார்டன் சரி வராது.
நான் வீட்டை தான் போகணும். வீதியோலையும் வந்து ஒரு கார்களும் இல்லை, நான் மட்டும் தான் போகிறேன் போட. இவடம் கொஞ்சம் பழிச்சிருக்கணும். இந்த இடத்தால வருது வாகனங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். மற்ற அதை தாண்டி கனடாவில் இருக்கிறார்கள் இப்படி சின்ன டைம் உள்ள வாகனங்கள் ஓடாதீங்கோ. வீடுகளில் இருக்கிறதே பெட்டர். எல்லோரும் வீடெலாம் இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் வந்து வீட்டை தான் போய் கொண்டிருக்கிறேன். வீட்டடி இடங்களையும் காட்டுறேன் பாருங்க. அதுகள் வந்து உள்ளுக்கு வந்து வலிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரோட்டே வலிக்கல, வீட்டு ஏரியாக்கள் வலிக்கிறது வந்து எப்படி நாளைக்கு தான் வலிப்பாங்க நினைக்கிறேன். இல்லைன்னா இன்றைக்கு இரவு சிலது வலிக்கிறாங்களோ தெரியல. இங்கே பாருங்க இப்படி சினோ கும்பியாக கிடக்கண்டு அப்படியே வலிச்சு சைட்டுக்கு தான் ஒதுக்கியிருக்கணும். இந்த ரோடுகளெல்லாம் வந்து இப்போ வலிச்சிருக்கணும். உங்களோட வீட்டுக்கு போகிறலேன் ஐயோ மாமா வந்து சினிமா வலிச்சோன்ட்ருக்க. இந்த பாருங்க எப்படி இருக்காண்டு இந்த இடங்கள். வீட்டு ஏரியாலாம் இப்படி தான் இருக்குது. இதில் மாமா சின்ன வாங்க வலிக்கிற அப்படியே பொறாக்குது, காற்றடிக்குது இன்றைக்கு. அதான் நாங்களும் குளிருது. முடியலடாப்பா சாமி. கனடாவில் இன்றைக்கு தான் இப்படி சினோவை நான் பார்த்துருக்குறேன். இதை விட கூடவும் கொட்டு மட்டும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இந்த அளவுக்கு இருக்க மட்டும் தெரியலை. இதையே சரியாக தாங்க முடியலை. போன வருஷமே கொட்டினது வந்து இதை விட குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம் தான் கூட கொட்ட போது போல இருக்குது. ஏன்னா முதல் திறமே அந்த கொட்டின முதல் நாளே செட்டியாக பயங்கரமாக கொட்டினது. அப்போயே நாங்கள் யோசிச்ச நாங்கள் இந்த வருஷம் கூடவாக தான் இருக்க மாட்டு அது இன்றைக்கு காட்டிக்கிட்டது. நான் வேறு இப்போ காரை உள்ளுக்கு விடையில அது போலக்கு காரணம் நம்ம பிளேட் ஒன்றுமே தெரியுது இல்லையா. முக்கியமாக கேமரா பார்க்கலாம். கிடக்கு கேமரா ஒர்க்காக க்ளீன் பண்ணி விடுவோம். ஏன் எப்படி மறைச்சிட்டு அந்த கேமரா. அது இப்போ க்ளீன் பண்ணாலும் திருப்பி தான் இருந்தான். பட் ஒன்றும் செய்யலை. வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு சீனோ இங்கே வேறுங்க. காரை வந்து இப்போ உள்ளுக்கு விடணும். ஐயோ இப்போ இதால் ஏறுறது தெரியா. பாப்பா என்ன நடக்குதுன்னு காரை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ